ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஜெஸிஸ் வியூஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சுவையான டேஸ்ட்டான சிக்கன் பிரியாணி. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒன்றும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் என்னோடய டெய்லி போஸ்ட் உங்களை வந்து சேரும். 1/2 கிலோ பிரியாணி ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு 1/4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். கழுவிட்டு எப்பயுமே ஊற வைங்க, அப்போ தான் சாதம் உடையாது. 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்கேன் பிரியாணி ரைஸு. சிக்கன் 1/2 கிலோ சிக்கன் மஞ்சத்தூள் உப்பு போட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அப்போ தான் அந்த கவுச்சி ஸ்மெல்லாம் வராது. 2 தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி, வெங்காயம், பட்டை லவங்கம், தயிர், பச்சை மிளகாய், லெமன், கருவேப்பிலை, புதினா எடுத்துக்கோங்க. நான் அடுப்பில் ஒரு டபரா எடுத்து வச்சுருக்கேன். நெய் ஊற்றிக்குங்க. ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் கொஞ்சம் கூடவே ஊற்றுங்க, அப்போ தான் பிரியாணி கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட்டை லவங்கம் சோம்பு எல்லாம் பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. அடுத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. வெங்காயம், வெங்காயம் கொஞ்சம் நேரம் நல்லா ஃப்ரை ஆகணுங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பிரியாணி. நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனில் வரணும். தக்காளி போட்டுக்கோங்க. 2 தக்காளி. தக்காளி கொஞ்சம் சீக்கிரம் வதங்குறதுக்காக கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து கொஞ்சம் அதிகமாகவே போடுங்க, அப்போ தான் கொஞ்சம் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். புதினா, கொத்தமல்லி போட்டுக்கோங்க. இப்போ எடுத்து வச்சுருக்க சிக்கனை போட்டுக்கலாம்.
மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க 2 ஸ்பூனு. பிரியாணி மசாலா போட்டுக்கோங்க. சிக்கன் மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. தயிர் ஆட் பண்ணிக்குவோம். 2 ஸ்பூன் தயிர். ஒரு ஸ்பூன் லெமன். இப்போ தண்ணி ஒரு கிளாஸ் அரிசிக்கு வந்து 1.5 தண்ணி வச்சுக்கோங்க. 2 வைக்காதே 1.5 வச்சுக்கோங்க. அதான் பாஸ்மதி ரைஸ் கரெக்டாக இருக்கும். பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம். கொஞ்சமாக கலர் ஆட் பண்ணிக்குவோம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுன்னா அரிசி போடணும், முன்னாடியே போடக்கூடாது. நல்லா கொதி வந்துருச்சுங்க. இப்போ அரிசி போடலாம். அரிசி போட்டாச்சு. கொஞ்ச நேரம் நின்று தம்பு கட்டி வைக்கணும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா இந்த இதில் தம்மு கட்டிடுவோம். தம்மு போட்டோம்னா பிரியாணி கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒன்றோட ஒன்று ஒட்டாது, நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வெயிட் ஏதாவது இருந்தால் வெயிட் வச்சுக்கலாம். தண்ணி எதுவும் ஒரு பாத்திரத்தில் வச்சு அதை எடுத்து வச்சுக்கோங்க. இல்லைன்னா இந்த வெயிட் இருந்தால் வெயிட் வச்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அவ்வளோதாங்க. சூப்பரான பிரியாணி நல்லா பொழு பொழுன்னு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. சீக்கிரம் செஞ்சிடலாம். உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.